ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல், ஸோ இன்னைக்கு மாலையபட்சம் டே 5. ஸோ இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னாக்கா நான் வந்து நேற்று வரைக்குமே ரொம்ப ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூலாக ஓரளவுக்கு ரொம்ப ரூல்ஸ்க்கு உட்பட்டு செய்யணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். பட் அது ஆடியன்ஸ் ரிட்டென்ஷனை ரொம்பவே குறைஞ்சிடுத்து. பீப்புள் வந்து இப்போ 2000 வியூ காமிக்கிறது அப்படின்னாக்கா ஜஸ்ட் உள்ள வந்து பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகலையோ என்னவோ தெரியல, வெளியில போயிடுறா. அந்த டியூரேஷன் ஆஃப் டைம், வாட்ச் டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. எனக்கு ரெகுலரா பாக்குறவா சின்சியரா கமெண்ட் கொடுக்கறா. அவளோட ஒரு என்கரேஜ்மெண்ட் கமெண்ட்ல மாத்திரம்தான் என் வீடியோவே ஓடின்னு இருக்கு, சேனலே ஓடின்னு இருக்கு. சோ அதனால பார்த்தேன் நானே. எங்க ஹஸ்பண்ட் சொன்னாரு, நீ இவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டு அதுக்கு ஒரு பெரிய ஒரு பலன் இல்ல, அதோட என்ன பர்பஸோ அது சால்வ் ஆகல அப்படின்னாக்கா நமக்கோ தர்ப்பணங்கள் கிடையாது, எதுவும் கிடையாது, நார்மல் தான். ஸோ யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஓன் அப்படின்ட்டுன்னு நான் வந்து இன்னைக்கு துவரம் பருப்பெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் காய்கறிகள் எல்லாம் நான் காம்ப்ரமைஸ் பண்ணல. துவரம் பருப்பெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், கடலைப்பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். சோ அந்த மாதிரி வச்சுதான் தலிகைகள் பிளான் இருக்கு எனக்கு. ஒன் மோர் விஷயம் சொல்லிக்கிறேன். நேத்தி தலிகைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆசமா இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து நெல்லிக்காய் தயிர் பச்சடி, அதுக்கப்புறமா பருப்புருண்டை, பாசி பருப்பு போட்டு பருப்புருண்டையில பொடி வந்து டோட்டலி டிஃபரெண்டா ரெடி பண்ணியிருந்தேன். சாம்பார் பொடிகளோ குழம்பு பொடியோ எதுவுமே யூஸ் பண்ணாம, வெந்தயம் கிடையாது, பெருங்காயம் கிடையாது, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கிடையாது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இல்லாமல் தவிர்த்துட்டு குழம்பு வந்து பருப்பு போட்டு பண்ணது வந்து ரியலி அவுட் ஆஃப் த வேர்ல்டா இருந்தது. இந்த மிளகோரையெல்லாம் சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டேஸ்ட்ல இருந்தது. ஆஸ் யூஷுவல் திருப்பியும் அந்த சேனக்கிழங்கு கூட பொடியெல்லாம் வந்து டிஃபரெண்டான பொடி தான் பண்ணியிருந்தேன். நேற்றுக்கு 3 டிஷ்ஷுமே காம்பினேஷன் எக்ஸலண்டா இருந்தது. கண்டிப்பா தைரியமா நீங்க ட்ரை பண்ணலாம். நான் சொல்லியிருந்தேன் நாளைக்கு உங்களுக்கு ரிவ்யூ சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரியலி சூப்பர்பா இருந்தது எல்லாமே. சோ இதுதான் எனக்கு இன்னைக்கு டேல உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னு தோணித்து. இன்னைக்கு உண்டான தலிகைகள் என்ன பண்ண போறேன் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ள போலாம். தயவு செய்து எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா ஒரு கமெண்ட் கூட போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எல்லாருக்குமே தேங்க்யூ சோ மச். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்றைக்கி எடுத்து வச்சுட்டுருக்கிற காய்கறிகள் பார்த்தாக்கா குக்கும்பரும் சக்கரவள்ளி கிழங்கும் எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஸோ மேற்கொண்டு வேறு ஏதாவதுன்னா அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். அட் ப்ரெசன்ட் கிடுகிடுன்னு இதை வச்சு தலிக ஆரம்பிக்கலாம். ஸோ நான் குக்கரில் வந்து சக்கரவள்ளி கிழங்கை கட் பண்ணி தோலோடு தான் போட்டுருக்கேன். ஒன்ஸ் குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறமா நம்ம தோலெல்லாம் எடுத்துட்டு சக்கரவள்ளி கிழங்கு பொடி போட்ட காய் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ 2 விசில் வரட்டும். சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சதை வந்து தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி கியூபாக காய்க்கு தகுந்தாப்புல கட் பண்ணி எடுத்துட்டுலாம். காரம் வந்து உங்களுடைய சௌரியத்துக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு போட்டுருக்கேன். பருப்பு செவக்கச்ச கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுடலாம். ஸோ இது எல்லாமே நல்லா வறுத்துக்கலாம். சாமான்களை கண்ணில் காட்டி தான் பண்ணுறேன். லாங்குவேஜே தெரியாதவாளுக்கு கூட கண்ணில் சாமானை பார்த்தா தெரியும். நம்ம இந்தியன்ஸ் எல்லாருக்குமே ஆல் ஓவர் இந்தியா எங்கேயா இருந்தாலும் சரி, நார்த்துலேருந்து சவுத் வரைக்குமே தனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வத்த மிளகா எல்லாமே கண்ணில் பார்த்தா தெரியும். இப்போல்லாம் ஃபாரினர்ஸ்க்கு கூட இதெல்லாம் நல்லா தெரியறது. ஸோ அதனால் கண் திட்டம் எல்லாருக்குமே மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. நான் நிறைய நேரங்களில் மெஷர்மெண்ட்ஸை வந்து நான் ஸ்க்ரீன் மேலேயே போட்டுடுவேன். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் பார்த்துக்கோங்க. சில நாட்களில் ரொம்ப வேலை ஜாஸ்தியாக இருந்து எடிட்டிங்கில் எனக்கு
டைம் பத்தலை, நான் 2:58க்கு ரிலீஸ் பண்ணுவேன் என்னோடய வீடியோவை. சில நாட்களில் ரொம்ப அவசரமாக இருந்தால் மேலே ஸ்க்ரீன் மேலே போட மாட்டேன். மற்றபடி ரொம்ப சிம்பிள் தலிகை தான் எந்து, ரொம்ப காம்ப்ளிகேஷன்லாம் இல்லை. ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருந்ததுனாக்கா நான் வீடியோ மேலே கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் போடுறேன். மெஷர்மெண்ட் எல்லாமே பொதுவாக கண் திட்டமாக போடுறது தான் டேஸ்டியாக இருக்கும். 50 கிராம்ஸ் 20 கிராம்ஸ் அப்படின்னாலாம் ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக குக் பண்ணச்சு. ஸோ இப்போ இது நல்லா வறுத்துடுத்து இதை பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன். ஸோ நான் இப்போ இதை பொடி பொடியாக நல்லா ஒரு 85 to 90% நல்ல நைஸ் பொடி வேண்டாம், கரக்கரா பொடியாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். ஸோ நல்லா இந்த மாதிரி வாசனையாக பொடியை அரைச்சி எடுத்துட்டாச்சு. இப்போ நம்ம காய் பண்ணிட்டுலாம். காய்க்கு எண்ணெய் குத்தின்னு இருக்கேன். அதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, பொரியட்டும். உப்பு வந்து அரை உப்பு தான் போட்டிருக்கேன் காய்க்குள்ளே இறங்கணுன்னு. இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இந்த டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப குட்டி டீஸ்பூன். ஒரு 1/4 டீஸ்பூன் கணக்கு தான் வரும். டீஸ்பூன் பிரகாரம் பார்த்தாக்கா அந்த சின்ன சைஸில் இருக்குது. சரி, நிறையா விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி கேமராவில் க்ளோஸ்அப்பில் பார்க்குறச்சு ரொம்ப பெருசாக தெரியறது, தள்ளி வச்சு பார்த்தா தான் தெரியும். பாருங்க, குட்டின எண்ணெயெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுது, வெறும் பாத்திரமா இருக்குது. இப்போ இந்த பொடிகளை போட்டுடலாம். வேணும்னா நீங்கள் தனியாக தேங்காய் போட்டுட்டு வறுக்கிறதுல போடாமல் இருக்கலாம். வறுக்கிறதுல போட்டிங்கன்னா மேலே போடணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு காட்டுறேன். நல்லா பரட்டி விட்டு 2 நிமிஷம் ஆச்சு. பார்த்தேன்னாக்கா ஒரு காயிலையுமே பொடி வந்து நல்லா கோட்டாயிருக்கு. ஸோ அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்றச்ச நல்ல அந்த காரம், உப்பு, புளிப்பு எல்லாம் உள்ளே இறங்கி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதே அளவுக்கு போகிறோம். இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சாம்பார் பண்ணிட்டுலாம். ஸோ சக்கரவள்ளி கிழங்கு பொடி போட்ட காய் அமக்கலமாக ரெடியாக எடுத்து. ஸோ பருப்பு வந்து சவுண்டு அடங்கி எடுத்து நான் இப்போ வந்து வெள்ளரிக்காய் எடுத்துட்டுருக்கேன். வெள்ளரிக்காயை 2 சைடும் கட் பண்ணிவிட்டு, சீட்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாஸ்தியாக இருந்தால் கொஞ்சம் எடுத்துகிட்டு இதையே வந்து சாம்பாருக்கு தானாக போட்டுடலாம் நம்ம. ஸோ இதை கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ நான் இன்றைக்கி பழையபடி துவரம்பருப்பை எடுத்துட்டேன். ஸோ நான் ரொம்ப எஃபர்ட் எடுத்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தேன். மாலையபட்சத்துக்கு வந்து உள்ள ரெஸ்ட்ரிக்ஷன் பிரகாரம் அது ஒன்றுமே பெரிய எனக்கு தெரிஞ்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியல. ரொம்ப வியூஸ் வந்து பார்த்தேன் அப்படின்னாக்கா ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் பார்த்தேன்னா ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி துவரம்பருப்பை எடுத்துட்டேன். ஸோ இதை வந்து முதல்ல வேக போட்டு எடுத்துட்டுலாம். ஸோ பருப்பு வந்து ஒரு 5-6 சவுண்டு விட்டு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்ச வெள்ளரிக்காயுமே இதோடு சேர்த்துட்டுலாம். ஒரே ஒரு சவுண்டு விட்டு எடுத்துட்டுலாம். ஸோ தட் கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். அப்படியே டக்குன்னு சாம்பார் பண்ணிடலாம். ஈஸி வேலைக்கோசரம் தான். எனக்கு இன்றைக்கி ஃபோன் கால்ஸ் கொஞ்சம் காத்தாலேருந்து, அதனால் கொஞ்சம் எல்லாமே டிலே ஆகிடுது. ஒரு சவுண்டு விட்டவுடனே ஆஃப் பண்ணிவிட்டு சாம்பார் பண்ணிடலாம். சாம்பார் பண்ணுறதுக்கு முன்னாடி சாதத்தை சைடில் வச்சிட்டோம் அப்படின்னாக்கா சாம்பார் ரெடியாகிற வேலைக்கு சாதமும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் சவுண்டு வந்து. ஸோ தட் அப்பாவுக்கு டைம் ஆகிட்டுருக்கு. இது 4 சவுண்டு வரட்டும். நம்ம இப்போ சாம்பார் பண்ண போகலாம். காய் பண்ண அதே வானலிலே சாம்பாரையும் பண்ணிட்டுலாம். இப்போ இவ்வளோ எண்ணெய் குத்துறேன்னா கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்துடலாம் இது ஃபுல் பாத்திரத்துலேயும் வந்துடும்.
அப்போ என்ன ஆகும், நிறையா இருக்கிற மாதிரி தெரியும். கம்மியாக தான் எண்ணெய் குத்துறேன். கடுகு போட்டுருக்கேன். சாம்பார் பொடி இந்த குட்டி டீஸ்பூனால் 3 டீஸ்பூன் போட்டுருக்கேன். புளி ஜலம், உப்பு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இது நல்லா கொதித்து பச்சை வாசனை போட்டோம். ஏன்னா பருப்பு காயெல்லாம் ஆல்ரெடி குக்கரில் வெந்திருக்கு. ஸோ இதில் போட்டு கலந்து ஒரு கொதி விட்டுட்டோனாலே நமக்கு சாம்பார் ரெடி ஆகிடும். ஸோ அதனால் புளி ஜலம் நல்லா கொதிக்கட்டும். ஸோ நல்லாவே குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுது. கரெக்டான அளவாக காய் ஷேப் சேஞ்ச் ஆகலை, பருப்பும் வெந்திருக்கு. நம்ம இப்போ இதை போட்டுடலாம். வாசனை அப்படியே நெய் மாதிரி வாசனை அடிக்கிறது. நல்ல க்ரீமியாக இருக்குது வெள்ளரிக்காவோட இது. ஃபஸ்ட் கிளாஸ் வெள்ளரிக்காய். ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போகிறோம். காரணம் என்னென்னா அந்த வெள்ளரிக்காயில் இந்த புளியோ ஜலத்தில் போட்டதெல்லாம் ஜூஸ் உள்ளே இறங்கிடுத்து ஒரு கொதி வந்துடுத்துனா நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா நமக்கு வெள்ளரிக்காய் சாம்பார் ரெடி ஆகிடும். மாலையபட்சம் டே 5 இன்றைக்கி 5வது நாள். இன்றைக்கு உண்டான தளிகை நான் பெரிய ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலை இன்றைக்கி. ஸோ நார்மல் தளிகை தான் பண்ணியிருக்கேன். சுட சுட சாதம், சக்கரவள்ளி கிழங்கு பொடி போட்ட காய் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வெள்ளரிக்காய் போட்டு சாம்பார் பண்ணியிருக்கேன். தயிர் இருக்குது. ஸோ சிம்பிள் தளிகை தான். Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.